வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இது வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க. நேற்று என்ன சமையல் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தாங்க பண்ண போகிறேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, மாங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாம் கட் பண்ணிடலாம். மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா காயான மாங்காய் தான், அது கலர் தான் அப்படி இருக்குது, நல்லா ஆனால் காய் தான். அடுத்தது வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மீன்லேயே வந்து வவ்வால் மீன் இருக்குது பார்த்தீங்களா, கடல் வவ்வால் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு மீன். முள்ளு தான் இல்லை, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு தேவையான புளியும் ஊற வச்சாச்சு. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. நல்லா குண்டு குண்டாக. எங்கள் ஊர் பெரம்பலூருக்கு வந்து ஃபேமஸ் வந்து வெங்காயம் தானே, அதனால் வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சுங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சா தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ மீன் குழம்பு இந்த மண் சட்டியில் தாங்க வைக்க போகிறேன். இப்போ வந்து இந்த வாணலில் தாங்க நான் வந்து மீன் குழம்பு வந்து வைக்க போகிறேன். மண் சட்டி, மண் வாணல் இல்லைங்களா, அதில் தான் வைக்க போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வச்சோம் அப்படின்னா. இப்போ அது வந்து வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மீன் குழம்பு பண்ணும்போது வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எந்த குழம்பா இருந்தாலும், அதாவது நான்வெஜ் மீன் குழம்பு, இந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரி எது வச்சாலும் அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் நானும் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்து தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். இப்போ வந்து வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நான் வெந்தயம் தாளிச்சிட்டு அதுக்கு அடுத்தது வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்குவேன். சில பேர் பூண்டு எல்லாமே சேர்த்து செய்வாங்க. நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து எப்பவும் பூண்டு சேர்க்க மாட்டோம். கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்து பண்ணுவேன். மீன் குழம்புல வந்து பூண்டு போட மாட்டேன். டைரெக்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு தாளித்ததும் வெங்காயம் போட்டு வதக்கிறது தான். இப்போ வந்து வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தக்காளியும் வந்து வதங்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த அளவுக்கு இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அது வந்து சின்னதாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் அந்தளவுக்கு காரம் இருக்காது. அதனால் இப்போ அடுத்தது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இதிலே வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க வச்சுருவோம். அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்களா, சும்மா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி செய்யும்போது மிளகாத்தூளோட பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு அன்னைக்கு சாப்பிட்றதுக்கே, அதாவது வச்ச அன்னைக்கு சாப்பிட்றதுக்கே மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ இல்லை திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா கடைசியில் தான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் தாங்க கட் பண்ணி சேர்க்க போகிறோம். இது நேற்று சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தது. ஆனால் நேற்று நான் சாம்பாரில் போடலை. சரி, அது இன்றைக்கி மீன் குழம்புல சேர்த்துக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா குழம்பு கொதித்து திக்காகி வரட்டும். அப்புறம் மாங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம மீன் சேர்க்க போகிறோம். மாங்காய் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கூட புளிப்பே இல்லை, நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி ஒரு 2 பீஸ் வந்து அப்போவே சாப்பிட்டுட்டேன். எங்கள் வீட்டில் கொண்டு போயிட்டு பாப்பாட்ட கொடுத்தேன், வாயிலே வைக்கல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. சரி, நான் மட்டும் ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டுட்டு, இது பாருங்கள் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காவோட அந்த 2 சைடு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் அந்த கொட்டை இருக்கு இல்லைங்களா, இது வந்து நான் போட போகிறதில்ல, அதை மட்டும்தான் சேர்க்க போகிறேன். சேர்த்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. அந்த எண்ணெய்லாம் பாருங்கள் ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க குழம்புக்கு. இது இனிப்பாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்தது. குழம்பு நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து மாங்காய் முதல்ல போட்டுடலாம். மாங்காய் போட்டதுக்கப்புறமா இது ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். இப்போ மாங்காவும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருவோம்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காய் வேகிறதுக்கும் அந்த குழம்பு கொதிக்கவும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. மாங்காவும் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து மீனை போட்டுருவோம். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அதே மாதிரி மீன் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு வேக வைக்காதீங்க. அப்படியே திறந்தே இருக்கட்டும். மூடி வச்சோன்னா அந்த ஆவி அந்த தண்ணியெல்லாம் உள்ளே பட்டு அந்த குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் மீன் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வைக்காதீங்க. அப்படியே திறந்து வச்சு வேக வச்சா தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ வந்து மீன் ஒன்றுனா போட்டுட்டேன். இப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஏன் எல்லா மீனையும் நம்ம குழம்புல போட்டு குழம்பும் அதிகமாக தானே இருக்குது. சரி கொஞ்சம் வறுத்தரலாம். இன்றைக்கி வந்து வறுக்க வேணாம். சரி குழம்பு மட்டும் வச்சுருவோம் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி போட்டுகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு திடீர்னு ஐடியா வந்துச்சு. சரி இவ்வளோ மீன் போட்டுட்ருக்கோம் எண்ணத்துக்கு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சு வறுத்தரலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு எப்படியா இருந்தாலும் மீன் வந்து குழம்புல வச்சாலும் அதை வறுத்து சாப்பிட்டா தாங்க மீன் சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்கும். அதனால் என்ன பண்ணேன் அந்த நேரத்தில் தான் ஐடியா வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 7 பீஸ் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு மீதியை ஃபுல்லாக குழம்புல போட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நிறைய இருந்துச்சுங்க. சரி கொஞ்சம் துவையல் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு புதினாவும் இருந்தது, கொத்தமல்லியும் இருந்துச்சு. 2த்தையும் க்ளீன் பண்ணி தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். இது தாங்க வறுக்கிறதுக்காக எடுத்து வச்ச மீன். ஒரு 7 மீன் இருக்குது. இது முன்னாடியே எடுத்து வச்சிருந்தேன்னா மசாலாவில் ரெடி பண்ணி அதாவது பெரட்டி வச்சுருப்பேன். குழம்புல போடும்போது அந்த நேரத்தில் வந்த ஐடியா தான். சரி இருக்கட்டும்ன்ட்டு எடுத்து வச்சுட்டேன். சரி இதுக்கப்புறம் மசாலா போட்டு அதை ரெடி பண்ணி வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள் இறக்கி வச்சுட்டேன் ஸ்டவ்லேருந்து. அதுக்கப்புறமும் நல்லா கொதிக்குது. இதுதான் மண் சட்டியோட மகிமை. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தளபலான்னு நல்லா சவுண்டோட கொதிக்குதுங்க. கீழே எடுத்து வச்சதுக்கப்புறமே நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு இந்த மீனையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் அப்படியே கத்தியால் அங்கங்கே கொஞ்சம் கீரல் போட்டு இதில் ஒன்றும் பெரிய மசாலாலாம் ஒன்றும் எப்போவுமே அதிகமாக சேர்க்க மாட்டேன். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது போட்டாவே மீன் வந்து சூப்பராக இருக்கும். இந்த நான்ஸ்டிக் பேனில் தான் போட்டு எப்போவுமே இது மீன் வறுக்கிறதுக்காக இதை வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம மசாலாவில் பெரட்டி வச்சுருக்க மீன் எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். வச்சுட்டு இது 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருங்க. முள்ளே இல்லை குழந்தைங்க கூட கொடுக்கலாம் அந்த மீன் சாப்பிட்றதுக்கு. அந்த நடுவில் இருக்க பெரிய முள்ளும் சைடில் கொஞ்சம் அதுவுமே பெருசாக தான் இருக்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மீன் வந்து அதாவது கடல் வவ்வால் வந்து இந்த டைம் தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் சாப்பிட்றேன். சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து தோசைக்கல்லையோ தவாலையோ இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெயில் அப்படியே போட்டு முழுசாக பொரிச்சு எடுக்கிறது எனக்கு பிடிக்காதுங்க. மீனும் வறுத்து எடுத்தாச்சுங்க. முடிச்சுட்டு அப்படியே சைடில் வந்து எங்கள் காம்பவுண்ட் கிட்ட கிச்சன் கிட்ட நின்றுட்டு இருந்தேன். மயில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நின்று அழகாக ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தது. அந்த பக்கம் நான் அந்த பழம் அந்த சாதம்லாம் வந்து அந்த பக்கம் போடுவேன் கொஞ்சம். அது வந்து மயில் அழகாக ஒரு 5 மயில் வந்துச்சுங்க. அதில் இவங்க ஒருத்தவங்க மட்டும் இங்கே வந்து அழகாக அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி அழகாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 மயில் அழகாக ஒன்றா நடந்து வந்துச்சு. இந்த ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஏதோ சொல்ல வந்தால் அந்த சவுண்டு கேட்ட உடனே அப்படியே நான் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில். எப்போவுமே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கதவை அந்த பக்கம் சைடில் கிச்சனில் சைடில் கதவை திறந்தேன்னா இந்த இடத்துல வந்து மயில் கண்டிப்பாக இருக்கும். அது காலையில் திறக்கும் போதும் சரி சாயந்தரம் எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல மயில் கூட்டமாக தாங்க வருவாங்க. எல்லாம் அழகாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அப்படியே நடந்து மெல்ல மெல்ல அந்த பக்கமாக போயிட்டாங்க பாருங்கள். அவ்வளோதாங்க இன்னைய வீடியோ. மீன் குழம்பு மீன் வறுவலும் பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம முருகரோட மயிலையும் பார்த்துட்டீங்க. ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.